எல்லோருக்கும் வணக்கம். மசால் வடை செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், மசால் வடைக்கு வந்து நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 200 கிராம் கடலைப்பருப்புனா 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு நான் 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பு 50 கிராம். 200 கிராம் கடலைப்பருப்புன்னா அதில் வந்து ஒரு பாகம் வந்து நம்ம மற்ற பருப்பு எடுத்துக்கணும். 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு. கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எதுக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, குழந்தைங்களாம் எடுத்து போட்டுருவாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சா எல்லாமே ஒன்றா சாப்பிட்டுடலாம். இஞ்சி அதே மாதிரி சின்னது ஒரு துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மசால் வடைக்கு நம்ம மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பருப்பும் 3 வகையான பருப்பும் நான் மிக்சியில் போட்டு 3 வகையான பருப்பும் நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு இருக்கணும், பாதி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குறைப்பாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயம் பச்சை மிளகாலாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்ட மாவு. இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த கலந்து வச்சுருக்கிற வடை மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் வடைக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வடை தட்டி போட்ட உடனே தீஞ்சு போயிடும், உள்ளே மாவு வேகாது. இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யறதுனால இந்த மசால் வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கைக்கு படாமல் பார்த்து விடுங்க வடை செய்யும் போது. பாருங்கள், மசால் வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மசால் வடை சூப்பராக வந்திருக்கு. வடை வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமாவும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திக்குங்க. நன்றி.